எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா டு சிங்கப்பூர் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் தனியாக போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய vlog எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ இல்லையோ, பட் இது வந்துட்டு எனக்கு மெயினாக அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து லைஃப் டைம் ஒரு மெமரிஸாக இருக்குங்கிறதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக தான் நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாள் தான் நான் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருந்தேன், எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன vlog மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்திருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் வாங்கலை, ஜஸ்ட் வந்து நார்மல் வியர் தான் வாங்கியிருந்தேன். எப்படினாலும் நம்ம என்னதான் வெஸ்டர்ன் வியர் போட்டாலும் சுடிதார் டாப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு எப்போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குங்கிறதுக்காக அது 2-3 எடுத்திருந்தேன். ஸோ டாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 800, 700, அதுக்கப்புறம் 1200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. அப்புறம் இந்த ஓவர் கோட் பார்த்திங்கன்னா 399 சம்திங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி போனப்போ மேக்ஸில் வாங்கினது தான். அங்கே ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிது. ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 199 to 999 நல்ல குவாலிட்டிலையும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பை ஒன் கெட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா 549க்கு டாப்ஸ் இருந்தது. பட் எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் தான் பிடிச்சது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 399 வந்தது. சேம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 399 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஊரில் இருக்க ஷாப்லேயே வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் காலேஜ் இந்த மாதிரி போகும்போது நம்ம மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாறும்போது அங்கே ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிலாம் நினைப்போம். ப்ரைஸ் காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒவ்வொரு டைம் ஆஃபர்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ அதில் வந்து குவாலிட்டியான ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும். என்ன ஒன்று ட்ரெண்ட்ஸில் வாங்குற ட்ரெஸ் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி 100 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் அதே மாதிரி மீஷோ அமேசானில் பிக் பண்ணி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 699 ரொம்ப எனக்கு கம்மியாக கிடச்சிது, குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. நெக்ஸ்ட் டிஷர்ட்டுமே ஆஃபரில் இருந்தது 199, 299 அதே மாதிரி வந்துட்டு 600, 700க்கும் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399 வந்தது. நெக்ஸ்ட் எல்லோ கலர் டாப் பார்க்கலாம்னு நினச்சேன், பட் அதில் சரியாக அமையல. பட் இந்த வெஸ்டர்ன் வியரில் வந்து கிடச்சிருந்தது. இதுவுமே எனக்கு பிடிச்சது, கிளாத்தும் நல்லா இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 999 வந்தது. ஆஃபரில் வந்து 699 வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் வந்து ஒரு திக்கான காட்டனாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமேவும். நெக்ஸ்ட்டு சேம் அதே அந்த பிங்க் டைப்பில் ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து 299 வந்தது. சேம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன் எல்லாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஷர்ட், ஸோ இது வந்து 299 தான். நெக்ஸ்ட்டு நைட் வேருக்கு 2 பேண்ட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 199 தான். ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு போகும்போது டெய்லி நீட்ஸ் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சோப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இயரிங்ஸ் வந்து நான் கழட்டி வச்சிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் போடுவோம். மறுபடியும் வந்துட்டு அதே ஸ்டைலுக்கு மாறலான்னு சொல்லிட்டு மாறிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 260 வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா லாங்காகவும் இருந்தது, கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பவு மாதிரி ஒரு டைப்பு. ஸோ இது வந்து கொஞ்சம் 175 வந்தது. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் வந்துட்டு அவ்வளோவா நான் யூஸ் பண்ணல. சிங்கப்பூர் வந்து இந்த லாங்காக இருந்ததில் அதுதான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நிறையா வாங்கினேன். நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி கம்மல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த சைனீஸ் வெரைட்டி அந்த மாதிரி கம்மல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நான் நெக்ஸ்ட் vlogல எனக்காவது போனால் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $10 ஒரு 5 பீஸு 8 பீஸு ஸோ அப்போல்லாம் கிடச்சிது. அதை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியும் நல்லா இருந்தது. டிசைனுமே பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. இந்த 3-4 கம்மலுமே பார்த்திங்கன்னா நான் தேடி தேடி வாங்குற மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு ஹார்ட் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா கோகுல் எடுத்து கொடுத்தான். ஸோ அது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி மேக்ஸில் இந்த கம்மலுமே ஓகே தான் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இந்த 3 செட்டும் வாங்கி கொடுத்துருந்தான். இந்த ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் இருக்கும். நான் சைடு இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மாற்றினேன் காலேஜ் படிக்கும்போது. பட் இப்போ வந்து பின்னாடி ரொம்ப அந்த இது நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, குத்திருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் மாட்டாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். நான் ஸ்டார்டிங் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வீட்டில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 115. நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இது செட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போனால் தான் யூஸ் பண்ணுறது. ரொம்பலாம் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை வீடியோ எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான். சேம் பிராண்டு தான், என்ன பேக்கிங் டைப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அந்த ட்ரிசிம் அது செட் ஆகிருச்சா. ஸோ அதில் தான் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, சீரமும் அதே ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிசிமோட சீரம் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட்டு சின்ன பேக்கே வாங்கிக்கினேன். அதுக்கடுத்து நம்ம சிங்கப்பூர் போனால் அங்கே போய் ஏதாவது பிடிச்சா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 125 தான் வந்தது. எம்எல் கம்மி. இதில் எம்எல் நம்ம கூட வாங்கும்போது ப்ரைஸ் கூட வரும். இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது, சரியாக காட்ட முடியல. ஏன்னா டைமும் ஆயிடுச்சு எல்லாமே பேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவசரமாக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு துண்டு வாங்கவே மறந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு அப்போ தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க 2 டவலு. ஸோ வந்துட்டு அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க கோகுல். நல்லா லென்த்தாக இருந்தது. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுனால நான் வந்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானாக இருந்தால் 100 தடவை பார்த்து பார்த்து வாங்குவேன்.
தென் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாமே சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா மீனா கண்ணாவை தூக்கிட்டு போயிடலான்னு தோணுச்சு. ஆனால் வந்துட்டு ஒரு மனசு கேட்கல. சப்போஸ் அங்கே போயிட்டு எதாவது மிஸ் ஆயிடுச்சு எதாவதுனா ரொம்ப கஷ்டம். அதனால் வீட்லேயே பத்திரமா எல்லா டாலையும் எடுத்து வச்சுட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டேன், மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா சைடில் ஒவ்வொரு திங்ஸாக என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு அது 16 வெரைட்டி அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, முந்திரி பிஸ்தா அதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. வெந்நீல அப்படி இல்லைன்னா மில்கில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு சரியாக தெரில. அதில் நிறையா பருப்பு அதெல்லாம் இருக்கும், பட் சரியாக எனக்கு தெரில. ஆனால் நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அவங்களே எனக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க, ஜஸ்ட்டு குடிக்க மட்டும் தான் செய்வேன். இப்போ தான் பவுடர் நானாக மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு நினச்சாலே கவலையாக இருக்குது. ஏன்னா கூடவே இருந்துட்டு எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு நம்மளாம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா கோகுல் தான் மோஸ்ட்லி வந்துட்டு நிறையா செய்வாங்க. ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் அவ்வளோ ப்ராப்பராக காட்டினேன்னா என்னென்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி விலாகும் போடலான்னு. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெயிட் செக் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டலத்தில் நேம் எழுதிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு டைப் பண்ணி அது எழுதுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். டக்குன்னு டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, லக்கேஜ் எல்லாம் வரும்போது நல்லா பெருசாகவும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு A4 சைஸில் எடுத்திருந்தேன். எனக்கு ட்ராலி கூட ப்ராப்ளம் இல்லை, பார்த்தா என்னோடதுன்னு தெரியும். ஆனால் ஒரு பாக்ஸ் கொண்டு போகிறேன், ஸோ அது என்னோட பாக்ஸ் தான் தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நேம் ஊட்டிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெத்தி ஃபுல்லாக பட்டையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போனேன்னா எல்லோரும் திருநீர் வச்சு விட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் அழிக்காமல் வச்சுருந்தேன். நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு தான் எனக்கு ஃப்ளைட்டு, மிட் நைட் தான், ஒரு 3:30 தான். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. எனக்கு ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் தான் போச்சு. சீரியஸாக வந்துட்டு நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிலாம் வந்துட்டு என் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு தூக்கத்தினால. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ் பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்காக சாமி கும்பிடுவோம். இது ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் மணல் சரிஞ்சு கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துருச்சு. இங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் போகும்போது கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. வீட்லேயுமே சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் கோகுல், அம்மா, அப்பா எல்லாருமே வந்திருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஃப்ளைட் ஏறும்போது அத்தை மாமா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு வர முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இந்த பிளேஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்புறது தான். இங்கேருந்து திருச்சி போகிறது. ஆக்சுவலாக வந்துட்டு கோயம்புத்தூரில் அங்கெல்லாம் பார்த்தோம், பட் ப்ரைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டைமிங் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கே போய் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். மதுரை போகும்போது அண்ணா அண்ணி வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பாப்பாவை பார்க்காம போகணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்துட்டு போகணுன்னு வேற ஒரு ஆசை. திருச்சியில் வந்து சின்னண்ணியோட வீடு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஏர்போர்ட்டும் பக்கம் தான் சொல்லிட்டு சின்னண்ணியோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ட்ராவல்லாம் நான் நடுவில் காட்டலை. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்தாச்சு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா எல்லாத்தையும் அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிக்கிறது கரெக்டாக இருந்தது. ஸோ நைட் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அண்ணா வந்துட்டு என் தங்கச்சி தனியாக வேற போகிறா, ஃபஸ்ட் டைம் வேற போகிறா, நான் பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டான். சின்னண்ணா அப்புறம் சின்னண்ணி வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. இவங்களும் உடுமலைப்பேட்டிலேருந்து வந்திருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு சில பேருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. பட் எனக்குமே வந்துட்டு என்னடா சின்ன பிள்ளைத்தனமா எல்லாருமே வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது சீரியஸாகவேவும். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க பாசத்தை பார்க்கவும் கொஞ்சம் ஹாப்பி. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டைமு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது பாப்பாவை பார்க்காம போயிடுவோமேனு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன்னா, கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்போ பார்த்தது தான். அதுக்கடுத்து பாப்பாவை எப்படி டச் பண்ணாமல் எனக்கு அவளை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்களும் அந்த சைடு வரோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவள் காசாக ஃபோனான்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காசை தான் வாங்குவாள். நாங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட்டு தான் வாங்குறா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஃப்ளைட்டுங்கிறனால ஒரு 12 o'clock போல் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து பேசலான்னு. எனக்கு என்னடா மார்னிங் போனேன்னா கொஞ்சம் வந்து வியூ பார்க்கலாமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் நைட் போகும்போது நைட்டையும் பார்த்தேன், மார்னிங் வேக்கப் ஆனதும் பார்த்திங்கன்னா பகலையும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமே ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. ஸோ திருச்சி ஏர்போர்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் கோகுலை பிக்கப் பண்ணும்போது மதுரைக்கு போயிருக்கேன், திருச்சிக்கு மேக்ஸிமம் போனதில்லை. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சின்னனோட மேரேஜுக்கு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அப்போ தான் திருச்சியை கொஞ்சமே கவர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெசின்கான திங்ஸ் எல்லாமே இங்கே ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தோம். எனக்கு எங்கே போனாலும் அந்த ரெசின் நினப்பாவே இருக்குது. எனக்கு இங்கேயுமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசினை பற்றி நிறையா சர்ச் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான், எங்கேயும் எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம பண்ண ஃபீல்டை வந்து மறக்க முடியாது கண்டிப்பாக. இப்போவுமே பார்த்தீங்கன்னா டச்சில் தான் இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி ரெசன் ஆர்ட் கிளாஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது, சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிள் தான். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து இப்போ நம்ம என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளாகோட அந்த கலர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது போல், ஐ மீன் ஒரு பிரிட்ஜ் ஏறுற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வேறு ஏதாவது ப்ரௌன் பாக்ஸ் வந்து நிறைய பேர் கூட கொண்டு வரலாம். சப்போஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கயிறு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம தூக்கிக்கலாம். அது போக நான் வந்து கீழே போட்டுருவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு. மற்றபடி தூக்கிட்டுலாம் போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துலேருந்து ஜஸ்ட் எடுத்து வைக்க வேணும்ல. ஸோ அதுக்காக இப்போ நம்ம கூட ஏர்போர்ட்டுக்கு யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சின்ன அண்ணா, அண்ணி, அப்புறம் அண்ணா, அண்ணி, பாப்பாலாம் நல்லா தூங்கிட்டா பாவம், எனக்காக பாப்பா கூட வந்திருக்கா. தென் வந்து பெரியம்மா, ஸோ அப்புறம் அம்மா, அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாம் இருந்ததும் மறுபடியும் இவங்களை விட்டுட்டு போகணுமா, அதுவும் நைட்டில் வீட்டில் எல்லோரும் ஒன்று போல் இருந்தோமா, அடுத்த நாள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அந்த மாதிரி எனக்கு மூணு மாறிடுச்சு. ஐயோ சிங்கப்பூர் போகிறோமா அப்படிங்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் பாப்பா விட்டு போகிறது கொஞ்சம் இதாக இருந்தது. ஒரு வழியாக வந்துட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே சிங்கப்பூரை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிலாம் மனசில் நினச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ணி வந்து இவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழுதாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து அன்னீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு. நான் வீடியோக்காக சொல்ல நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொன்னாலும் கண்ணு பட்டுரும் அப்படிலாம் தோணும். பட் வந்துட்டு வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஜாலியாக இருக்கும்ல நம்ம ஃபேமிலி இப்படி சொல்லிட்டு ஒரு மெமரிஸ் தானே சொல்லிட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டைமும் ஆயிடுச்சு, சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தள்ளிட்டு போகிறது எனக்கு அந்த டைமில் பெரிய வேலையாக இருந்தது. இந்த சைடு திருப்ப முடியல, அந்த சைடு திருப்ப முடியல, அப்படி தான் இருந்தது. சரி ஓகே எப்படியோ சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ வெளியிலேருந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தான், வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போர்டிங்க்கு வந்து உட்காந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் லாஸ் தான். பட் என்னென்னா எனக்கு போனதுமே பார்த்திங்கன்னா டாக்ஸி புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் கொடுக்கணும் கையில். வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் மணி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த டைமில் அங்கே போய் நம்ம திணறதுக்கு இங்கேயே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போயிருந்தேன். ஒரு 11,000 சம்திங் மாற்றிட்டு போயிருந்தேன். ஸோ எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போர்டிங்கையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்ததுனால லைட்டாக பசி வேறு வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச்சும் ஒரு வாட்டர் கேனும் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து 280, வாட்டர் பாட்டில் வந்து 70 ருபீஸ் வந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நம்ம பசி வந்துட்டு ரொம்ப வந்துருச்சு அந்த டைமு. ஏன்னா 3:30 ஃப்ளைட்டு. ஸோ அப்போனா மிட் நைட் ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருக்கும். வீட்டிலேருந்து எதாவது கொண்டு வரலான்னு பார்த்தேன். சரி ஓகே இதையுமா கொண்டு வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் அவ்வளோவா எதுவுமே நான் எடுத்து வைக்கல. நெக்ஸ்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கரன்சி தான் கையில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சிங்கப்பூர் டாலர். நிறையா வந்துட்டு $2 வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 $50 இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 147 வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் சம்திங். எனக்கு கொஞ்சம் லாஸ் தான் இதில். எனக்கு கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு டாக்ஸிக்கு வேணுமே தான் மைண்டில் ஓடிச்சே தவிர இது தோணலை. ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணால் தான் அடுத்து அந்த தப்பை பண்ண மாட்டோங்கிறது நல்லா தெரிஞ்சது. சிம் மணியை கையில் தொட்டதும் பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம ஊரில் அந்த கிட்ஸ் எல்லாம் விளையாடுவோம் பார்த்திங்களா, அந்த டாய்ஸ் நோட்டு. ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது. பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே வலுன்னு இருந்தது. சேம் அந்த ஃபீல் தான் கொடுத்தது. சரி ஓகே இட்ஸ் டைம் டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு போர்டிங் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ளைட் வந்துட்டு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு போர்டிங்லேயே எனக்கு விண்டோ சீட் கிடைக்குமான்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். சப்போஸ் வந்துட்டு எங்கேயாவது போட்டாங்கன்னா அது வேறு திரும்ப ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோம், எனக்கு விண்டோ சீட்லாம் உட்காரணும். அதனால் வந்து அந்த டைம் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டேன். இது புக் பண்ணும்போதே பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் அந்த டைமில் வந்துட்டு அவசரமாக எதுவுமே கேட்கவும் இல்லை, ஒன்றுமே விசாரிக்கல. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே. ஆனால் போர்டிங்கில் வந்து கேட்டால் கொடுப்பாங்க நமக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட் கிடச்சிது. எனக்கு பஸ்ஸில் போகிறது கூட ஓகேவா ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. என்னடா இது நம்ம ஒரு பஸ்ஸே நமக்கு போதுண்டா சாமிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம புக் பண்ணது இப்படியா அப்படிலாம் எனக்கு தெரில. மேபி கொஞ்ச நாள் போனால் வேணால் அடுத்து போகும்போது வேணால் தெரியுமா என்னன்னு தெரில, பார்த்துக்கலாம். மேலே ஏறும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ ஒன்றும் ஃபீல் பண்ணல. பட் ஓகே தான். ரொம்ப ஒன்றும் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால பயம் அந்த மாதிரிலாம் வரல.
பட் ஓகே தான். அது போக மெயினாக எனக்கு கண்ணு ஃபுல்லாக தூக்கம் தான் இருந்தது. அப்படி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் வேணும்ல, வீடியோ வேறு போடணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்பாப்பான்னு ஆயிடுச்சு. தூக்கம் வந்தது. ஒரு சர்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா வெயில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சது. அப்போ தான் சிங்கப்பூர் வந்துட்டோன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அந்த ஏரோஸ்டர் அக்காவே பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் வேற ஒரு அங்கிளும் ஒரு அண்ணாவும் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்க கிட்ட இதுக்கு பஸ்ஸே பரவாயில்லைங்க, காலை கூட ஒழுங்காக வைக்க முடியலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பழகிரு இப்போ தானே வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆகாத்தே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதுவுமே ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்தது, ஃபஸ்ட் டைமே தனியாக போயிருக்கேன்னு சொன்னது. பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். பட் ஆனால் ஓகே, ஜாலியாக இருந்தது அதுவும். பட் நான் வந்து மோஸ்ட்டாக எங்கே போனாலும் மேக்ஸிமம் தனியாகவே போய் பழகிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாகவும் தெரியலை. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சில்லாக இருந்த மாதிரி இருந்தது. நல்ல வேலை இந்த ஜர்க்கினை போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்தது, இல்லைன்னா கண்டிப்பாக கூலிங்காக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் வியூலாம் காட்டுறேன். எனக்கு சரியாக வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருட்டாக வேறு இருந்ததா. ஸோ அந்த லைட் வந்துட்டு அந்த வெளிச்சம் நல்லா தெரிஞ்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. டேரெக்டாக பார்க்குறதுக்கு இன்னுமே இந்த வியூ நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு ஒரு வேளை நல்லா தூங்கிட்டேன். பயங்கர தூக்கம், நல்ல தூக்கம். என்ன நடந்ததுனே தெரில. கொஞ்சம் நேரம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நல்லா வெளிச்சமாயிருச்சு. சிங்கப்பூருக்கு வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம், ஃபீல் ஆயிடுச்சு நல்லா. ஓகே, வேறு ஏதாவது தெரியுதா, என்னடா அங்கே தெரியுதுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நம்ம க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பிங்க. ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன்னா, ஸோ நமக்கும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அது எல்லார் மனசுலையும் இருக்கும் அது. ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக ஒரு 7:30 சம்திங் அந்த டைமுக்கு. ஸோ அது வந்துட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னா, நான் அங்கேயே சாப்பிட்டேன். பசிக்கவும் இல்லை, காலைல எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணாமல் சாப்பிடவும் தோணாது நமக்கு. அதனால் அது அப்படியே தான் வச்சுருந்தேன். அங்கே போய் கீழே போடவும் மனசு வரல. சரி ஓகே, அங்கே போயிட்டு போட்டுக்கலாம், தோணுச்சுன்னா நடுவில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. கீழே வந்து அந்த கடலில் பார்க்கும்போது அந்த வியூவுமே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது. போக போக வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வியூவாக பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் விட்டு இறங்குனதும் ஏதோ இமிக்ரேஷன் பெரிய ப்ராசஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன். பட் அவ்வளோ பெரிய ப்ராசஸாக தெரில. நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுற இடத்துல அரைவல் பாஸ் ஃபஸ்ட் டைம் வரணும்னா அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். அதுவுமே அங்கே அவங்களுக்கும் அது பெரிய வேலையாக இருக்காது, நமக்கும் இங்கே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வேலை மேபி இதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டைமில் வரும்போது வேணால் கொஞ்சம் ப்ராசஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த டைம்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஆனால் எந்த சைடு போகிறதுன்னு தெரில, எந்த சைடு எக்ஸிட் இருக்குன்னு தெரில. ஆனால் அங்கங்கே மென்ஷன் ஆகிருக்கும். நான் இந்த வியூலாம் பார்த்ததும் எனக்கு கண்ணு மறைச்சிருச்சு சீரியஸாக. இப்போ நம்ம இமிக்ரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஏதோ அப்ளை பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்லாம் இருந்தாங்க. பட் நாங்கள் போனேன், பட் எனக்கு வந்துட்டு அது சரியாக படலன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ மற்றபடி வந்து பெரிய ப்ராசஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எடுக்கிற பாயிண்ட்டுக்கு வந்து லக்கேஜ் எடுத்துட்டேன் கரெக்டாக. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருச்சு. நான் வரும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரவுண்ட் சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டாக்ஸி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு மறுபடியும் டாக்ஸி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ டாக்ஸி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிங்கப்பூர் ஜேர்னி. பெருசாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் வந்துட்டு மோஸ்ட்லி வீடியோ அவ்வளோவா கவர் பண்ணல, கொஞ்சம் தான் கவர் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்கிறனால போகிற ப்ராசஸ் மட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் வெளியில் போயிருந்தேன். இது வந்து பிளாக்கு கீழே இருக்க ஒரு சைனீஸ் ஃபுட் கோர்ட்டு. ஸோ நிறைய சைனீஸ் பீப்புளை பார்க்கும்போது நம்ம கொரியன் சீரீஸ்லாம் பார்ப்போம்ல, சைனீஸ் சீரீஸ் மேண்டரி அந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே பிளாக்கு கீழே தான் கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு தென் வந்து பிளாக்கு கீழே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது. நார்மலாக எல்லா கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா வந்துட்டு நிறையா இருந்தது. நெக்ஸ்ட் நான் இருக்க பிளேஸும் கோகுலோட அண்ணா இருக்க பிளேஸும் பக்கத்தில் தான். ஸோ அதனால் அவங்களையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்க்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூர் ஜேர்னி. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign.